எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல ஆராதனை வேளை. அதிகாலமே உம்முடைய பாதத்திலே வந்து நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை துதிக்க கர்த்தர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். பாடி துதித்து உமக்கு ஆராதனை செய்து ஆசீர்வாதத்தோடு இந்த புதிய மாதத்தை நாங்கள் துவங்குகிறோம். மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. மாதம் முழுவதும் எங்கள் அத்தனை பேரையும் கிருபையுள்ள பராமரிப்புகள் வைத்து பாதுகாத்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பாடல் ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே இதே போல ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாமம் மையப்படட்டும். உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து பலனடைந்து கர்த்தர்கள் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து உம்மை கனப்படுத்தி நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு திரும்ப உதவி செய்யுங்கப்பா. ஜபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து அப்படியே செய்கிறதற்காக அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் இந்த அற்புதமான ஆமென் ஆராதனை நாளிலே எங்கள் மத்தியில் இடைப்பட்டு கிரியை செய்து பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நல்லவர் ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற அன்பின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாடி துதிக்கலாம், கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே என்பதான பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே.
அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதித்திடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த பாடல் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு பாடல். கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரேன்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் கண்மணி போல் எங்களை கருத்தோடு பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லி பாடுவோமா? கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்கள் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையுமீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதித்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதித்திடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே ஆனந்தமே, நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீத்திட வந்திடுமா, வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். பாடுவோம். வாஞ்சைகள் தீத்திட வந்திடுமா, ஹல்லேலூயா வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக
பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. இது ஆராதனை நாள், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அருமையான நாள். இந்த கால வேளையிலும் கூட எல்லாரும் ஒரு மனப்படும் நல்லா உற்சாகமா இந்த அபிஷேகத்தோட ஆவியில் நிறைந்து களிகூறணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு மணி நேரம் 7லிருந்து 8:30. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 9 மணி வரைக்கும் ஆராதிக்கிறோம், வசனத்தை தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். ஆமென். இப்படிதான் பாடும். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே. உன்னிற கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Glory, 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 glory. Hallelujah. Amen, 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 amen. Glory, 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 glory. Hallelujah. Amen. Praise the Lord. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன்னேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன்னேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. ஓ பாபா பாபா பலபரதன பல்சியந்தர பலதி பலபர. ஓ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கு பாத்திரரே, சொல்லுங்க சோதரம் சொல்லுங்க. கடந்த 10 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். நல்ல கைகளை உயர்த்தி நன்றி நிறைந்த உள்ளத்தோட துதிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. praise you praise you praise you. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கர்த்தரை துதிக்க ஆராதிக்க உன்னதமான நாமத்தை நாம் ஒருமித்து உயர்த்த 34ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த ஒரு மனம் ஹல்லேலூயா அவருடைய ஆவியிலே ஒருமைப்பட்டவர்களாக ஒரு மனதோடு ஒரே இருதயத்தோடு துதித்தார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள்.
கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆமென். ஆமென். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ஒரே இருதயத்தோட ஒரு மனமா கூடி ஆராதிக்கும் பொழுது ஒரு பெரிய அசைவு. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு மன மகிழ்ச்சியின் நாள். ஆமென். நல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஒரு நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதத்திலே, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவோ மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி ஏதோ செஞ்சு பார்க்குறோம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த பெரிய பிளெஸ்ஸிங், அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி வேற எங்கேயும் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தான் வாரத்தின் முதல் நாள் ஆராதிக்கிற நாள். அந்த முதல் நாளில் நல்லா கர்த்தருக்கு ஆராதனை செய்து அப்படியே அந்த வாரத்தை துவங்கும் பொழுது திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை மீண்டும் கர்த்தரை ஆராதிக்க வரும் வரைக்கும் அந்த அபிஷேகம். ஆமென். நல்ல அபிஷேகத்தோடு நல்ல கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த பிரசன்ஸ், தேவ பிரசன்னம் நமக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாடி துதிக்க போகிறோம். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயத்துடனே. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். எப்படி இருக்கானா? புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. புதிய இதயம். கர்த்தர் நமக்கு ஒரு நியூ ஹார்ட் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நினைக்கிறேன் 50-60 இந்த காலங்களிலே என்னுடைய தகப்பனார் ஒரு புஸ்தகத்தை எழுதினார்கள் மொழிபெயர்த்து. மனிதனுடைய இருதயம், ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி. அதுபோல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால், இயேசு அறியறதுக்கு முன்பாக இருதயம் எப்படியோ இருந்திருக்கலாம். இருதயமோ மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறதுன்னு சொன்னது போல அப்படிப்பட்ட இருதயத்தை ஒரு புதிய இருதயமாக மாற்றியிருக்கிறார். ஆமென். ஆமென். எல்லோரும் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடி துதிக்கலாமா? ஆமென். போற்றி துதிப்போம் என்று தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என்று தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் இதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் ஆக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். பாடுவோம். நாமமே நாமமே என் ஆத்துமாவின் இதமே என் நேச
சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து மாளாதே. ஆண்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆண்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். பாடுவோம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். அல்லேலூயா. எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. தாய் தன் பாலகனை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். ஆமென். பூமி அகிலமும் சாட்சியாகவே. ஆமென். அல்லேலூயா. பொங்கல் என்று நீர் கட்டளையிட்டீர். என் ஆவி ஆத்மா தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். தீர்மானம் எடுப்போம். பாடும் பொழுதே ஆமாண்டவரே அப்படியே நான் செய்ய போறேன். ஹல்லேலூயா. ஆமென். பாடுவோம். ஹல்லேலூயா. glory glory. ஆமென். இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவமா என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவமா என்றும் ஓடுவேன். ஆமென். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சொல்லுவோம். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்ற கட்டளையதா. ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று இன்று தொண்டு செய்குவேன். ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று இன்று தொண்டு செய்குவேன். ஆமென். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும்
மகிழ்ந்திடுவே. பாடுவோம். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஓ என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. அபிஷேகத்தோடு கத்தரை ஆராதிக்கலாம். கரங்களை உயர்த்தி நல்ல சோதனம் பண்ணி அபிஷேகத்தோட கத்த நம்ம கொடுத்த அபிஷேகம் அந்நிய பாஷ அடையாளத்தோடு நல்ல கத்தரை துதிக்கலாமா? வல்லமை 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 ரிபல பரதன பௌஷ்யந்தர பல ரிபபப. ஓ மட வல்லமை வல்லமை வல்லமை. ஹல்லேலூயா. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிபபபப ரிபல பரதன பௌஷ்யந்தர பல ரிபபப. Hallelujah, 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 hallelujah. Glory, hallelujah. Praise the Lord. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பாடுவோம். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கர்த்தருடைய உன்னத நாமத்தை ஒருமித்து உயர்த்துவதுதான் கர்த்தர் ஆராதிக்கிற ஆராதனை. ஹல்லேலூயா. மகிமையெல்லாம் கர்த்தருக்கு செலுத்தணும். ஹல்லேலூயா. Glory be to God. மகிமை உமக்கே. ஆமென். மகிமையெல்லாம் உமக்கு தான். ஹல்லேலூயா. ஃபாதர் அழகா ஒரு பாட்டு எழுதி, மகிமை உமக்கன்றோ மாட்சிமையும் உமக்கன்றோ. ஹல்லேலூயா. ஆமென். மகிமையும் மாட்சிமையும் கர்த்தருக்கு செலுத்தணும். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணி மன மகிழ்ச்சியோடு போகணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பயபக்தியோடு உடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு அன்றுவரே பேச போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய ஆலோசனைகளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். வெள்ளத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவருடைய நடத்துதலுக்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதிய மாதம், நவம்பர் மாதம் ஆசீர்வாதமா இருக்க போகுது. சுவாசிக்கிறீங்களா? சுவாசிக்கிறீங்களா? ஆமேன் போடுறத பார்த்தா இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நவம்பர் மாதம் ஆசீர்வாதமா இருக்க போகுது. பத்தாது, எல்லாரும் சொல்ற வரைக்கும் பிரசங்கம் ஆரம்பிக்க மாட்டோம். ஆமேன். நவம்பர் மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன் சொல்லும் பொழுது எல்லாரும் ஒரு மனதோடு ஆமீன் சொல்லணும். கர்த்தர் இந்த நவம்பர் மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அப்படியே ஆகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளிலும் கூட ஒரு வேத பகுதியை டாக்டர் ஜோயலுக்கு ஒரு வாசிக்க கேட்போம். தொடர்ந்து பாஸ்டர்மா கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதன வேத பகுதி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 வரை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 வரை. சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதா இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும்
என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமே அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன்பாக நாம் வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தாவீது அதை அதிகமாய் உணர்ந்திருந்தார். அவர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்கிறார். அவருக்கு எத்தனையோ வேலை இருந்த ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவருடைய எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்ததெல்லாம் என்ன தெரியுமா? எப்போ ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்களோ அப்போ எனக்குள்ளார என்ன வந்துடும்? ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துடும். ஒருவேளை நான் பெரிய யுத்தத்தில் போய் ஜெயித்திருந்தால் ஏற்படாத மகிழ்ச்சி, இல்லாவிட்டால் நான் வாழ்கிற வாழ்க்கையினால் ஏற்படாத மகிழ்ச்சி எனக்கு எதில் உண்டாகும்? ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிற பொழுதே அந்த மகிழ்ச்சி வந்துடும். போன பிறகு இல்லை. ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம தைரியமாக எழுதினார். சங்கீதம் 100வது சங்கீதத்தில் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? அப்போ எல்லாம் கொஞ்சம் சிரிச்சுட்டே எல்லாம் சிரிப்போமா? சத்தமாக சிரிச்சிட வேண்டாம். அழகாக சிரித்த முகத்தோடு கூட என்ன பண்ணுவோம்? நாம் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. உங்கள் யாவருக்கும் அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்ம நேற்று தினத்தில் ஒரு புதிய மாதத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். அப்படி தானே? ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். ஒரு வருஷத்தினுடைய 10 மாதங்களை முடிக்கிறதுனா சாதாரண காரியம் அல்ல. ஆண்டவருடைய கிருபையினால் அதை முடித்து 11வது மாதத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் நடந்து வந்த பாதைகள், கடந்து போன பாதைகள், கடந்து போன நாட்கள், இவைகளெல்லாம் நினைத்து ஆண்டவர் என்னை எவ்வளவு அழகாக நடத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி அறிந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமே அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்க பொழுது நம்முடைய முழு இருதயமும் என்ன பண்ணணும்? கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். தாவீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏசாயாவிலும் சொல்லப்பட்டிருக்க அந்த வசனம், இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். நம்முடைய ஆராதனை அப்படி அல்ல. முழு இருதயத்தோடு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனபடினாலே நம்முடைய இருதயமும் சிந்தையும் எண்ணமும் இந்த இடத்துல ஆராதனையிலே இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று தினத்தில் நாம் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நம் வசனத்தை தியானித்தோம். அதெல்லாம் நமக்கு நினைவிருக்கும். எல்லாருக்கும் தெரிந்த, ரொம்ப நம்ம பழக்கப்பட்ட, அடிக்கடி நாம் சொல்லி ஜெபிக்கிற அப்படிப்பட்டதான ஒரு வசனத்தை தான் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு எதற்காக இந்த வாக்குத்தத்த வார்த்தை வசனத்தை கொடுத்து அதை இந்த மாதமெல்லாம் நாம் தியானிக்கும்படி மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் அவைகளை அபியாசப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்ம அதற்கு வேண்டிய கிருபையை கொடுப்பாராக. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம், நாள் அந்த அதிகாரத்தை வாசிக்க கேட்டோம் சில வசனத்தை. அதில் அதனுடைய 9வது வசனத்தை இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் நாம் எடுத்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நம்ம நேற்றைய தினத்தில் கூட பார்த்தோம், ஆண்டவருடைய வல்லமை நம் மத்தியிலும் விளங்க வேண்டும், அவருடைய பலம் நம் மத்தியில் விளங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்னு சொல்லி, அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபை என்றும் நமக்கு உள்ளது. அல்லேலூயா. அவருடைய கிருபையினால தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு தானாக நமக்கு வரல, நம்மாலும் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு, இது அவரிடத்திலிருந்து நமக்கு உண்டானது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவங்க யாருமே கிடையாது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. நமக்கு ஈக்குவல் யாருமே இல்லை. நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னால் நம்மளாம் யார், பெரிய அந்தஸ்தில் இருக்கோம். நமக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். பாருங்க, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் இதில் என்ன நோக்கமாய் நம்ம சபைக்காக இந்த மாதத்தில் நம்ம எல்லாருக்காக கர்த்தர் கொடுத்தாங்க தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை மட்டும் நமக்குள்ளார எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். கிருபை இல்லைன்னா என்ன இல்லை, ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. கிருபை இல்லைன்னா, கிருபை நம்மை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, அவர் நம்ம மேல் வைத்த கிருபையை நம்மை விட்டு விலகி விடாதபடிக்கு அந்த கிருபையினால் நாம் காத்து கொள்ளப்பட வேண்டும். அவர் கிருபை உள்ள தேவன் தான். ஆனால் அந்த கிருபைக்கு நம்ம என்ன பண்ணணும், பாத்திரர்களாக இருக்கணும். கிருபையை விட்டு விலகி விடக்கூடாது. ஸ்தோத்திரம். சவுலை விட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா, கிருபையை விலக்கி விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது சொல்கிறார், என்னோட அவருடைய கிருபை இருக்கிறது என்று சொல்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் ஒவ்வொரு நாளும் அதை நினைக்கிறார், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஏன்னா என் ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை என்னதான் நல்லது என்று சொல்கிறார். அதனால நான் அவரை இன்னும் துதிப்பேன், என் பாட்டினால துதிப்பேன். ஏன்னா அவருடைய கிருபை அத்தனை பெரிதாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் அவருடைய கிருபை மாத்திரம்தான் சூழ்ந்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கிருபை என்கிறதான வார்த்தை நம்ம சாதாரணமாக சொல்லிட்டோம். அந்த கிருபை, அந்த கிருபைக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்குது தெரியுமா? அந்த கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த கிருபையை இந்த நாள் நாம் எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். நேற்று தினத்தில் பார்த்தோம், நோவாவுக்கு என்ன உண்டானது, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி. ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை கிடைத்தபடியினால பூமியிலிருந்து தான் அத்தனை மனிதர்களும் என்ன பண்ணாங்க, மாண்டு போனார்கள். மனிதர்களோடு கூட ஒன்று மரியாத மிருக ஜீவன்களும் என்ன பண்ணுது, மாண்டு போனது, எல்லாம் மாண்டு போனது. ஆனால் அந்த நாட்களிலே உயிரோடு இருந்தவர்கள் என்று சொன்னால், காக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால், அது அந்த பேழைக்குள் இருந்ததான 8 பேர் மாத்திரமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த 8 பேரையும் ஆண்டவர் பாதுகாத்தார். ஏன் தெரியுமா? நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சபடினால. அவருக்கு சும்மா அவர் ஏதோ இருக்கிற 10 பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி கிருபையை கொடுக்கல. அவர் எதனால் அவர் கிருபை கொடுத்தாராம், அங்கிருந்து ஜனங்களுக்குள்ளே, அந்நாட்கள் பூமியில் இருந்த ஜனங்களுக்குள்ளே நோவா என்கிறதான அவர்களுக்கு உள்ளே ஒரு மனிதன் என்ன பண்ணுறாரு, காண்கிறார். அந்த ஒரு மனிதனால் உத்தமமாய் வாழ முடிந்தது, தேவனுக்கு பயந்து வாழ முடிந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒருவேளை நம்ம குடும்பத்தில் நம்ம ஒருத்தங்களாக ரட்சிக்கப்பட்டிருப்போம். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் நம்ம உற்றார் உறவினர்கள் நடுவில் நம்ம குடும்பம் மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஒருவேளை நம்முடைய இடத்திலே நம்முடைய குடும்பமும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமாக இருப்பார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் நாம் அவர்களைப் போல வாழல்ல, அத்தனை பேருக்குள்ளும் வாழ்ந்த ஒரு நோவாவை போல நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிங்கம்மா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. பாருங்க, அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தெல்லாம் பார்க்கிற பொழுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவனுக்கு இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. ஆண்டவர் பூமியில் மனுஷனை உண்டாக்குனதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா, மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 9வது வசனத்தை பார்க்கிற பொழுது, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நோவா என்ன பண்ணாராம், தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே, நம்ம காலங்களில் நாம் வேலை செய்கிற இடத்திற்கு உள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம், ஒருவேளை நாம் இருக்கிற நம்முடைய வீட்டில் ரட்சிக்கப்படாத ஒருவேளை குடும்பத்திற்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நோவா எப்படி இருந்தாராம், உத்தமனாகவும் நீதிமானுமாக இருந்தாராம்.
அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறது? எல்லாரும் செய்கிறாங்க, நாங்களும் செய்கிறோம் என்கிறதான காரியம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் என்ன பண்ணிடக்கூடாதான்? ஆண்டவருடைய பிள்ளைங்க தரிச்சிடக்கூடாது. அங்கு வாழ்ந்தவர்களுக்கு உள்ளே ஒரு மனிதனாகி அந்த நோவாவாலே உத்தமனாய் இருக்க முடிந்தது, நீதிமானாய் இருக்க முடிந்தது, தேவனோடு கூட சஞ்சரிக்க முடிந்தது என்று சொன்னால் அவன் தன்னுடைய அந்த அக்கிரமங்கள், பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத தோற்றங்கள், நினைவுகள் எல்லாவற்றிலும் நின்று வேறுபட்டவனாயிருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய குடும்பத்தில் என்ன பண்ணுறது? எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன். அப்படி அல்ல. அதற்காக நாம் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று கேட்கிறார். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்க நாம் எப்படி காணப்படுகிறோம்? நாட்களில் மற்ற மனிதர்கள் செய்கிற அதே காரியத்தை நாமும் செய்தால் நாம் பெற்ற ரட்சிப்புக்கும் அவர் நமக்கு கொடுத்த கிருபைக்கும் அவர் நமக்காய் சிந்தின இரத்தத்திற்கும் என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நமக்குள்ளாரா ஆமென். நோவா என்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணாரு? அங்கே இருந்தவர்களுக்குள்ளெல்லாம் என்ன பண்ணாங்களாம்? அவர் ஒரு உத்தமனாக இருந்தார், நீதிமானாக இருந்தார், தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தார். அதனால அவருக்கு என்ன உண்டானது? கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவருடைய குடும்பத்தை எல்லாம் பாதுகாத்தது. அல்லேலூயா. இன்னும் நம்ம குடும்பம் ரட்சிக்கவில்லையா? இன்னும் நம்ம குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலையா? ஆண்டவரே உங்கள் கிருபை வேணும் ஆண்டவரே, என் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் காக்கப்படணும். எப்படி நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டதோ அதே போல என் குடும்பமும் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதிமான்களாகவும் உத்தமர்களாகவும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், சஞ்சரிக்கிற தேவனோடு கூட ஐக்கியம் வைத்து தேவனோடு கூட ஜெபிக்கிற ஐக்கியம் கொண்டிருக்கிறதான அந்த அனுபவத்தை தான் சொல்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நோவாவினுடைய அந்த அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடைக்கட்டும். ஸ்தோத்திரம். அதோடு கூட பாருங்க, மோசே தாவீது சொல்கிறாரு, எனக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவர் சொல்றாரு, யோசேப்பு சொல்றாரு, யோசேப்புக்கு கிருபை கிடைச்சது. அதனால சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தயவு கிடைக்க பண்ணார். சிறைச்சாலை எப்படி? இது ஒரு கொடூரமான அனுபவம், அப்படி தானே? சிறைச்சாலைக்கு யாரும் போயிட்டு வந்ததில்லை, தெரியாது நமக்கு. ஆனால் சிறைச்சாலை என்று சொன்னாலே அது எப்படி இருக்கும்? அது தண்டனைக்குரிய ஒரு இடம். அங்கே தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அந்த சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கிறதான ஒரு மனிதனுடைய கண்களில் யோசேப்புக்கு என்ன கிடைச்சதாம்? தயவு கிடைத்தது. ஏன் தெரியுமா? அவர் வைத்திருந்ததான கிருபை நிமித்தமாக. வாசிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் வசனம் சொல்லிருக்குமா? 23வது வசனம். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தாராம். ஒரு சிறைச்சாலைக்காரன் எப்படி தயவு வைக்கணும்னு சொன்னால் அது பெரிய காரியம். செய்ய மாட்டாங்க. சிறைச்சாலைக்காரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பே என்னது? அவங்கள கண்டிக்கிறதும் தண்டிக்கிறதும் அவங்கள ஒழுங்குபடுத்த வேண்டிய வேலை தான். ஆனால் இந்த யோசேப்பு சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துலையும் கர்த்தர் எங்கே இருக்கிறாராம்? யோசேப்போடு கூட இருந்தபடினாலே அவன் மேல் கிருபை வைத்து அவன் சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக செய்தாராம். ஸ்தோத்திரம். அதன் பின்பான வசனத்தெல்லாம் பார்த்தா அங்கே இருக்கிற கைதிகள், அங்கே இருக்கிற சிறையில் இருக்கிறவங்களெல்லாம் அவரை பார்த்து கொள்ளும்படி அவர்களுக்கெல்லாம் இவரை நியமிச்சிட்டாராம் அந்த சிறைச்சாலைக்காரன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஏன் அவருக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது? யோசேப்புக்கு கிருபை கிடைத்தது. அவர் எவ்வளவோ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தது மாத்திரம் இல்லை, பாவத்துக்கு என்ன பண்ணாராம்? விலகி ஓடினார், தேவனுக்கு பயந்து இருந்தார். அதுதான் அதை பார்த்தார் ஆண்டவர். அவர் தவறு செய்து சிறைச்சாலைக்குள்ள என்ன பண்ணலை, போகலை. இந்த நாட்களில் கூட அப்படி தான். நிறைய குற்றம் செய்யாதவங்களெல்லாம் சில நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க, அது தண்டனை கொடுத்துருவாங்க, ஜெயிலில் போயிடுறாங்க. அப்படிப்பட்ட காரியமெல்லாம் இந்த நாட்கள் நடந்தாலும் அதே காரியம் தான் அந்த நாளில் நடந்தது. ஒரு தவறும் செய்யாத, ஒரு பாவமும் செய்யாத ஒரு வாலிபனாக இருந்த ஒருவனை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க? சிறையில் கொண்டு போய் போடுறாங்க. ஆனால் அந்த சிறைச்சாலைக்காரனோடு ஆண்டவர் தயவு கிடைக்கும்படியாக யோசேப்புக்கு கிருபை செய்தார். அதற்கு முன் அவர் செய்த காரியம், அவர் பாவத்துக்கு என்ன பண்ணார்? விலகி ஓடினார். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி என்று சொல்லி கேட்கிறார். அவர் இருதயத்துக்குள்ள தெய்வ பயம் இருந்துச்சு. நான் எப்படி இந்த பொல்லாத காரியத்தை செய்வேன்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னால் எப்படி செய்ய முடியும்? நான் செய்யவே மாட்டேன். யாரும் இல்லை, எந்த தவறும் செய்யலாம். ஆனால் அவர் சொல்றார், தேவனுக்கு பயந்ததுனால இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட மாட்டேன் என்று சொல்லி
அவர் அந்த இடத்தை விட்டு ஓடினார். கர்த்தர் அவருடைய உண்மை தன்மை பார்த்தார். அவருடைய தெய்வ பயத்தை பார்த்து அவன் மேல் கிருபை வைத்து அவனுக்கு என்ன பண்ணாராம்? சிறைச்சாலைக்காரனுடைய கண்களை தயவு கிடைக்கும்படி செய்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். அதே போல் மோசே எல்லாருக்குமே ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்காங்க. நம்ம ஒருவேளை எல்லாவற்றையும் படிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்னொன்றை பார்த்து விட்டு நான் கடந்து போகலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக அழைத்தார். அவர் என்னெல்லாம சாக்கெல்லாம் சொன்னார். ஆனால் ஆண்டவர் அவரை விடலை. கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கும் பொழுது பல காரணங்களை என்ன பண்ணிடுறோம்? பல காரணங்களை சொல்லிடுறோம். இது அப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, நம்ம சூழ்நிலை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, இன்னும் ஊழியம் எப்படி செய்கிறது இப்படின்னு சொல்லி நம்முடைய ஊழியத்தின் அழைப்புகளை ஒருவேளை நாம் அல்லல் தட்டி விட்டாலும் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான நோக்கத்தையும் திட்டத்தையும் நம் மூலம் தான் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே இல்லைன்னா வேற ஒரு மனுஷன் ஆண்டவர் கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் மோசையை தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? அதற்காக நியமிச்சிருந்ததுனால அவர் எகிப்து நாட்டை விட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடி போனார். 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தார். எல்லாமே நடந்தது. ஆனால் அவர் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் முடியாது, திக்குவாய் ஆண்டவரே மந்தனாவை என்னால் முடியாது இப்படியெல்லாம் சொல்லி அவர் என்ன பண்ணார்? எப்படியாயினும் தன்னுடைய அழைப்பை தட்டி கழித்து எப்படியாயினும் ஒதுங்கி விட வேண்டும் என்று சொல்லி தான் நினைத்தார். அவருக்கு ஒரு விதத்தில் பயம். ஏன்னு சொன்னால் திரும்பவும் எகிப்து நாட்டுக்குள்ளே போக முடியாது. ஏன்னு சொன்னால் அங்கே என்ன பண்ணாங்க? 2 பேர் அவரை எகிப்தியன் ஒருவன் எபிரேயனை துன்புறுத்தின பொழுது இந்த எகிப்தியனை வெட்டி என்ன பண்ணார்? கொன்று மண்ணில் புதைச்சிட்டாரு. அப்புறம் இன்னொரு 2 எபிரேயர்கள் சண்டை போட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ போய் சொல்கிறார், ஏன்ப்பா நீங்கள் சகோதரர்கள் தானே, நீங்களே இப்படி சண்டை பண்ணலாமா? அப்போ சொன்னால், அன்னைக்கு நீ எகிப்தியனை வெட்டி கொண்டது போல் எங்களையும் கொண்டு போடலான்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்ட பொழுது தான் யோசிப்புக்கு மோசேக்கு என்ன வந்தது? ஒரு பயம் வந்துடுச்சு. ஆகா, நம்ம செஞ்ச காரியம் என்ன ஆயிடுச்சு? ஒருவேளை வெளியிலலாம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன பண்ணார்? பார்வோன் கொலை செய்ய வகை தேடினான் என்று பார்க்கணும். அப்படி பண்ண நினைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணிடுறாரு? அந்த நாட்டை விட்டு ஓடி வந்து விடுகிறார். அதனால் அவருக்கு ஒரு பயம். திரும்பவும் அந்த நாட்டுக்கு நம்ம எப்படி போகிறது? நம்ம செய்த தவறெல்லாம் தெரியுமே, அதுவும் ஒரு காரணம். ஏதாயினும் ஒரு காரணத்தை சொல்லி எகிப்து நாட்டுக்குள்ள போகாமல் எப்படியாயினும் நம்ம அதிலிருந்து விலகி விட வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். ஆனால் கர்த்தருடைய கரம் என்ன பண்ணதான்? விடலை. அவரை பிடித்து இழுத்து, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஒரு ஆளை அனுப்புகிறேன்னு சொல்லி ஆர்வம் அனுப்பி கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டார். ஸ்தோத்திரம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற வழியிலெல்லாம் என்ன பண்ணாங்க? வெளியிலே அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பிறகு நித்தம் முறுமுறுத்தாங்க. நித்தம் எப்போ எந்த ஒரு குறைவு வந்துட்டாலும் உடனே என்ன பண்ணுவாங்க? கல்லு தான் கையில். கல்லை எடுத்துடணும், அடிச்சிடணும் மோசையை. இல்லை முறுமுறுப்பாங்க, இல்லை திட்டுவாங்க. 6 லட்சத்து புருஷர்கள் மட்டும் வந்து நின்று சண்டை போட்டாலே போதும், பெண்கள்லாம் வர வேண்டாம். 6 லட்சம் புருஷர்கள் சேர்ந்த ஒரு மனிதனை திட்டினா 6 லட்சம் புருஷர்களும் சேர்ந்த ஒரு கல்லை தூக்கி அடித்தா எத்தனை? 6 லட்சம் கல் ஆகிடும்ல. ஒரு கற்குவியலே வந்துடும், ஒரு பெரிய கோபுரமே கட்டிடலாம். அத்தனை அதிகமான மூர்க்கம் கொண்டவர்களாய், அவ்வளவு கோபம் கொண்டவர்கள். நாங்கள் அங்கேயே செத்துருப்போம், ஏன் எங்களை கூட்டிகிட்டு வந்த? நாங்கள் இங்கே எங்களுக்கு என்ன இல்லை, எங்களுக்கு வெறும் மண்ணாக தான் கிடைக்குது, எங்களுக்கு வெறும் காடை தான், எங்களுக்கு வெறும் மண்ணாக தான் காடை கிடைக்குன்னு சொல்லலாம், மண்ணாக தாங்க. அங்கே நாங்கள் என்ன சாப்பிட்ருப்போம்? வெங்காயம் சாப்பிட்ருப்போம், வெள்ளரிக்காய் சாப்பிட்ருப்போம், வெள்ளைப்பூண்டு சாப்பிட்ருப்போம். இதெல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணுவோம்? நாங்கள் அங்கே இருந்திருப்போமே, அதை தின்னுட்டாவது வாழ்ந்திருப்போம். நீ எங்களை ஏன் கொண்டு வந்த? அங்கே பிரேத கல்லறைகள் இல்லை என்றால் எங்களை இங்கே கொண்டு வந்த? என்னெல்லாமோ சொல்லி திட்டுறாங்க. வாயில் என்ன வார்த்தைகள் வந்து அதெல்லாம் திட்டினாங்க. கல் எறியும்படி முற்பட்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்ததோடு மாத்திரமல்ல, மனிதனுக்கு மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணிடக்கூடாது? முறுமுறுத்திடக்கூடாது. எத்தனை குறைவு வரலாம், குறைவுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். உடனே என்ன பண்ணிடக்கூடாது? என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது? ஒரு அலட்சியமோ, ஒரு அசட்டையோ, இல்லாவிட்டால் ஒரு நிர்விசாரமோ, இப்படி ஆண்டவர் மேலே முறுமுறுக்கிற தன்மையோ கர்த்தருக்கு என்ன பண்ணுறதில்ல, பிடிக்கிறதில்ல. அதனால தான் நான் எப்பொழுதுமே கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார் அந்த பாதைகள், அதைகளை நினைத்து பார்த்தா இப்பொழுது நமக்கு நடைபெறுகிற தீங்குகளோ கஷ்டங்களோ என்ன இல்லை, ஒன்றுமில்லை என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
நம்ம ஆண்டவரிடத்துல ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்ம நினைவுக்கு வர்றதில்ல. ஏதாகிலும் ஒரு காரியம் குறைவுபடும் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி இருந்து விடக்கூடாது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆண்டவருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? மோசையை அழைத்து, என் ஜனங்கள் எகிப்தில் இருக்காங்க, அவங்கள அழைத்து கொண்டு வான்னு தான் சொன்னார். இந்த 34ஆம் அதிகாரத்தினுடைய முற்பகுதியில் பார்க்கிற பொழுது 33ஆம் அதிகாரம் நினைக்காம 33ஆம் அதிகாரம் அதனுடைய வார்த்தைகள் வசனங்களை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அதில் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, உன் ஜனங்களை கூட்டி கொண்டு போன்னு சொல்கிறார். என் ஜனம் இப்போ என்ன ஆயிட்டாங்க? ஆண்டவர் என் ஜனம் என்று சொல்லி தான் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தார். இப்போ என் ஜனம்லாம் என்ன பண்ணிட்டாங்க? மோசே சொல்ல, நீ கூட்டிகிட்டு வந்தியே அந்த உன் ஜனம் என்று சொல்லுகிறாங்க. அந்த அளவிற்கு ஆண்டவரை என்ன பண்ணிட்டாங்க? அவர்களுடைய செயல்கள் அவரை மிகவும் மனமடிவாக்கி விட்டது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீ போ, நான் ஒரு தூதனை அனுப்புவேன், நீ போ அப்படின்னு சொல்கிறார். மோசையை சொல்கிறார், நீ கானான் தேசத்துக்கு கூப்பிட்டு போனல, போகிறேன்னு சொன்னால, நீ அந்த தேசத்துக்கு கூட்டிகிட்டு போ, நீயே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்கும்? மோசே வரமாட்டேன்னு சொன்ன ஒரு மனுஷனை அவர் அங்கேருந்து அழைத்து கொண்டு வந்து நீ தான் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வர சொல்லி நடுவில் சொல்கிறார், நீயே கூட்டிகிட்டு போன்னு சொன்னான். அப்போ மோசே சொல்கிறார், ஆண்டவரே நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன். நான் எப்படி அறிவேன் உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்னால் அதை நான் எதனால் அறிவேன் என்று கேட்கிறார். நீங்கள் என் கூட வராதிருந்தால் நான் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நீங்கள் உங்கள் கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எங்கள் கூட வரணும். எப்படியாக சமூகம் முன் சென்றது, எப்படியாக அந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் எங்களோடு கூட இருந்தது, அதே போல் நீங்களும் என்ன பண்ணணும், எப்பொழுது எங்கள் கூட வந்தால் தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு போவோம், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம் என்று சொல்கிறார். எதனால் அறிவேன் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிங்கம்மா. ஆமென், ஸ்தோத்திரம். நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. ஆண்டவர் ரொம்ப கோபமாக சொல்லிட்டாங்க. இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள், முரட்டாட்டமாக இருக்கிறாங்க, எப்பொழுதும் இதே செய்கிறாங்க. அதனால் நீயே இவங்களை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொன்னாங்க. கூட்டிகிட்டு போயிருக்க முடியுமா? காணா மோசையால் கூட்டிகிட்டு போக முடியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஓஞ்சனோன்னு ஆண்டவர் என்ன பண்ணார்? மோசையை பார்த்து சொன்னார். மோசை இப்போ என்ன சொல்கிறாரு? எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள சகல ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடச்சிருச்சுன்னா நம்ம யாரா? விசேஷமானவர்கள். விசேஷமானவர்கள் என்கிறது என்ன பண்ணுமா? விளங்குமா. அவங்களுக்கு என்னமோ தெரில, அவங்க என்ன செஞ்சாலும் என்ன பண்ணிடுது, நடக்குதுங்க. ஏதோ அவங்க ஆண்டவருடைய கிருபை அவங்க மேலே இருக்குன்னு நாமல்ல, மற்றவர்கள் பிரத்தியார் நம்ம பார்த்து சொல்வார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் ஆனால் என்ன பண்ணணும்? ஏன் கூட வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே சொல்கிறார், நான் எதனால் அறிவாண்டவரே, நீங்கள் ஏன் கூட வரணும், நீங்கள் ஏன் கூட வந்தா என் கூடயும் என் ஜனங்களோட, உமது ஜனங்கள் என்று அவர் அதை பர்டிகுலர் பண்ணுறாரு பாருங்க. எனக்கு என்னோடும் உமது ஜனங்களோடு கூட நீங்கள் வராதிருந்தா எப்படி எனக்கு கிருபை இருக்குன்னு தெரியும். நீங்கள் எங்கள் மேலே கிருபை வச்சுருக்கீங்க, தவறு செய்கிறாங்க, இவங்க முரட்டாட்டம் பண்ணுறாங்க, துணிகரம் பண்ணுறாங்க தான். ஆனால் இவைகள் நடுவில் நீங்கள் எங்களுக்கு துணை செய்கிறீங்க, உங்கள் கிருபை எங்களோடு இருக்கிறது என்கிறது நாங்கள் எப்படி அறிந்து கொள்வோம் ஆண்டவரே? நீங்கள் எங்கள் கூட என்ன பண்ணணும்? வரணும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம கூட ஆண்டவரே உங்கள் கிருபை என்ன பண்ணணும்? எப்பொழுதும் எங்கள் கூட இருக்கணும். அதனால் உங்கள் சமூகம் எங்களோடு கூட வரணும். ஸ்தோத்திரம். என்னோடு கூட வரட்டும் ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருங்க என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது அந்த கிருபையை நம்மாலே காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு, யார் யாரெல்லாம் ஆண்டவர் எப்படி கிருபையை கொடுத்தாங்கன்னு சொல்லி. ஆனால் நாம் சில காரியத்தை மட்டும் பார்க்கலாம். சங்கீதம் 32:10 வசனத்தை ஒரு வாசிங்க. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். நீங்களும் நானும் நம்பி இருக்கிற நம்பிக்கை யாரு? யார்? ஏன் உடனே நம்மளால சொல்ல முடியல பாருங்க, நம்ம சொல்லணும். நீங்களும் நான் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை அவர்தான். நாம் நம்புகிறது எது, அது அவராலே தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை என்ன பண்ணுமா? சூழ்ந்து கொள்ளுமா.
ஆண்டவருடைய கிருபை எப்படி தெரியுமா? அவரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை என்று சொல்லுகிறது. ஆனால் எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் மாம்சமானதை தன் புயபலமாக மனுஷரை நம்பி மாம்சமானதை, எரேமியா 17வது அதிகாரம் எடுங்க, மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் என்ன பண்ணப்பட்டவனா? அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்கள் எவைகள் மேல் இருக்கிறது? எதன் மேல் இருக்கிறது? ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்ம குடும்பத்தின் மேலே சார்ந்திருக்கலாம் நம்ம நம்பிக்கை, குடும்பத்தை நம்ப வேண்டியது. ஆனால் குடும்பத்தின் மேல் நம் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கன் அழகாக வச்சுக்கிறார், கர்த்தர் மேல் என்ன பண்ண வேண்டுமாம்? நாம் நம்பிக்கை வைக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வச்சுருக்கணுமா. அவரே தான் என் நம்பிக்கை, வேற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு தான் எப்படி இருக்குது? அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் அதனுடைய வசனம் பின்புறத்தில் சொல்லப்படுகிறது. 5வது வசனத்தை பார்க்கிற பொழுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்துட்டாலே கர்த்தரை விட்டு என்ன பண்ணிடுவாங்க? தூரம் போயிடுவாங்க. மனுஷன் செய்வான், மனுஷன் பண்ணுவான், மனுஷன் நடப்பிப்பான் என்று சொல்லி மனுஷர் மேல் நம் நம்பிக்கை வைக்கிற பொழுது அது நிமித்தம் மாம்சீகமான மாம்ச செயல்கள், மாம்சீக கிரியைகள் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய ஆரம்பித்து விடுவோம். அப்பொழுது நம்முடைய இருதயம் என்ன பண்ணி தெரியுமா? ஆண்டவரை விட்டு தூரே போய்விடும், விலகிவிடும், ஆண்டவரை விட்டு விலகிவிடும். அப்படிப்பட்ட இருதயமுள்ள மனுஷன் மேல் நம்பிக்கை யார் கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய இருதயம் என்ன பண்ணும்? ஆண்டவரை விட்டு விலகுகிற பொழுது அந்த மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது. வசனத்தில் சொல்லப்படுகிற காரியங்களை நாம் நம்பி கர்த்தரையே நம் நம்பிக்கையாய் வைத்துக்கொள்வோம். நம்முடைய நம்பிக்கை, நாம் நம்புகிறது எதுவோ அது என்ன பண்ணும்? அவராலே வரும். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். நான் நம்புறது ஆண்டவர் தான், ஆண்டவராக இயேசுவை மாத்திரம்தான் நம்புகிறேன். நாம் நம்பிக்கொண்டிருக்கிறது யாரோ அவர் மூலமாய் நமக்கு என்ன உண்டாகுமாம்? எல்லாம் வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவரை நம்புகிறவர்களையோ கிருபை என்ன பண்ணுகிறதாம்? சூழ்ந்து கொள்ளுமா. கூட கூட இருக்கிறது இல்லை, அப்படியே சூழ்ந்து என்ன பண்ணுது? பாதுகாத்து கொள்ளுகிறது. நம்ம எங்கே இருக்கிறோம்? நடுவில் இருக்கிறோம். கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. அப்போ கர்த்தரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப சுலபமான காரியங்கள் தான். கர்த்தர் நமக்கு கொடுக்குற காரியம் மிக சுலபமானவைகள் தான். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் நமக்கு ரெகுலராக தெரிந்த வசனங்கள் தான். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை, அதை யாருமே மறுக்க முடியாது. ஸ்தோத்திரம். நாட்களில் நம் நிர்மூலமாகாமல் நல்ல சுகமாக நல்ல ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு என்னதான் காரணம்? கிருபை தான். ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மால் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. ஸ்தோத்திரம். ஆனால் அவருடைய கிருபையினால தான் நம்ம நிலை நிற்கிறோம். அவருடைய கிருபை எப்படி காணப்படுகிறதா? நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபை. அந்த கிருபையும் இரக்கமும் ஒன்றோடு கூட சேர்ந்து வரும். அவருடைய கிருபை இருக்கிற இடத்துல இரக்கமும் உண்டாயிருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு கிடையாது. ஆனால் அந்த கிருபை எப்படி இருக்கிறதா? காலை தோறும் புதியவைகளாக இருக்கிறதா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவர் தம்முடைய புதிய கிருபையை நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறாங்களாம். ஒவ்வொரு நாளும் அந்த புது கிருபை. அந்த ஒவ்வொரு நாள் நான் என்னைக்கோ கிருபை பெற்றுக்கொண்டேங்க, இன்னைக்கு எங்கே போனது அந்த கிருபை? அந்த கிருபைக்கு யார்? நாம் தான் என்னது காரணம்? காலை தோறும் என்ன பண்ணுகிறதாம்? அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது, உமது உண்மை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவருடைய இந்த புதிய கிருபையை நாம் என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அதிகாலையில் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? ஆண்டவர் நோக்கி பார்க்க வேண்டியதா. காலை தோறும் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வசனத்தில் பார்க்குறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் குறித்து கொள்ளுங்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தர் நம்மிடத்தில், ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்மிடத்தில் காலையில் எழுந்து ஜெபிக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? விரும்புகிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். பகல் நேரத்திலே ஜெபிக்க முடியல, ஒருவேளை எனக்கு இருக்கிற வேலைகள் நடுவில் என்னால் ஜெபிக்க முடியல, எங்கே அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க? ஒருவேளை நமக்கு சில நேரங்கள் அவை கேள்வியாய் மாறிவிடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குறைவுகளை என்ன பண்ண வேண்டும்? இந்த நாட்களில் அலசி பார்க்கணும். என்னுடைய ஜெப ஜீவியத்தில் எப்படி நான் காணப்படுகிறேன்? காலையிலே எழுந்து நான் ஜெபிக்கிறேன். சில பலவீனங்கள் சில நேரங்கள் வருகிறது, இயல்பு தான். ஆனாலும் கூட கர்த்தர் என்னை பலப்படுத்தி என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்னை ஜெபிப்பதற்கு ஆண்டு வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம அதிகமாக ஜெபிக்கிற பொழுது அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். காலைதோறும் அவருடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அவர் காலைதோறும் மனுஷன் என்ன பண்ணுறாராம்? விசாரிக்கிறாராம். யோபு சொல்கிறார், மனுஷனை நீர் ஒவ்வொரு நாளும் காலையில் விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று கேட்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசாரிக்கிறதற்கு எப்போ யாருமே இல்லை. ஒருத்தர் பற்றி ஒருத்தர் சாப்பிட்டீங்களா கேட்குறக்கு ஆள் இல்லை, எப்படி இருக்கிறீங்க கேட்குறக்கு ஆள் இல்லை. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காலங்களாய் நாட்களாய் இது போய்கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் உங்களையும் என்னையும் அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அது எப்போ விசாரிக்கிறாராம்? காலையிலேயே விசாரிக்கிறாராம். நல்லா தூங்கிட்டு இருந்தால் எப்படி விசாரிக்க முடியும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? சங்கீதம் 42:8 பார்க்கிற பொழுது, கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? நைட்டில் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டோமா, காலையில் எந்திரிச்சோன்னா ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறது நல்லது. ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காலை வேளையில் நம்ம ஜெபிப்பதற்கு, அதற்காக தான் நம்ம ஜெப வீட்டில் காலை நேரத்தில் என்ன பண்ணுறோம்? ஒரு அரை மணி நேரம் காலையில் எழுந்து எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து துதியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்பட பாடல்கள் பாடி ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்பட அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் காலை வேளையில் அப்படிப்பட்டதான ஜெபத்தை வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, சங்கீதத்திலே மோசே சொல்கிறார், ஆண்டவரே எங்களோட சங்கீதம் 90:14 ஆமேன், அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழணும். நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் காலையில் அவர் கொடுக்குற கிருபையினால் என்ன பண்ணணும்? திருப்திப்பட வேண்டும். அப்போ அந்த திருப்தி எப்படி கிடைக்கும்? காலையில் நம்ம எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காருகிற பொழுது தான் அந்த கிருபையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம அது வாழ்நாளெல்லாம் நாம் களிகூறணும்னா வாழ்நாளெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? காலையில் எழுந்து என்ன பண்ண வேண்டுமா இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம், அவரிடத்திலிருந்து நாம் கிருபையை பெற்றுக்கொள்வோம். காலை தோறும் அவருடைய கிருபை புதியது என்கிறத மறந்துடக்கூடாது. என்னைக்கோ பெற்றுக்கொண்டு அந்த கிருபை போதும் என்று சொல்லி நினைத்து விடாதபடி, நம்முடைய கிருபை நம்மை விட்டு விலகாதபடிக்கு நாம் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம் காலை வேளையில் அதிகாலையில் எழுந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாய் கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 103:11-17. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எவ்வளவுன்னே சொல்லப்படல. வானத்துக்கு பூமிக்கும் அளந்து பார்த்துருக்கோமா? பார்க்க முடியலை. ஒருவேளை எவ்வளவோ ராக்கெட் எல்லாம் பண்ணி என்ன பண்ணுறாங்க? அளந்து பார்க்குறாங்க. இருந்தாலும் துல்லியமான அளவு என்ன பண்ண முடியாது, கணக்கெடுக்க முடிகிறது இல்லை. ஸ்தோத்திரம். எத்தனையோ அது கணக்கில் சொல்ல முடியாத அளவிற்கு பூமிக்கும் வானத்திற்கும் அவ்வளவு அதிகமான உயரம், அவ்வளவு உயரமாக அவ்வளவு பெரிதாக இருக்கிறதாம் அவருடைய கிருபை. எதனால் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது? அவருக்கு யார் பயந்து இருக்கிறாங்களோ அவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறதாம். அல்லேலூயா. அதுக்கு அளவு சொல்லப்பட முடியல. பாருங்க, ஆண்டவருடைய கிருபை எவ்வளோ பெரிதா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் வாழப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு சகல காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் அந்த பயத்துக்கு என்ன இல்லை, பயமே இல்லை என்று சொல்லி தான் அந்த அர்த்தம். இந்த நாட்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவர் மல்கியாலே சொல்லப்படுகிற போல, நான் பிதாவானால் எனக்கு பயப்படும்
பயம் எங்கே என்று கேட்கிறார். அப்படிதான் கேள்வி கேட்கிற நிலைமையில் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குணாதிசயங்கள் எல்லாம் இந்த நாட்களில் போய் பயப்படாத மனுஷனை போல, ஒரு அவிசுவாசியை போல காணப்படுகிற நிலைமை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ள வந்துவிடக்கூடாது. நம்முடைய வார்த்தையானாலும் சரி, நம்முடைய நடக்கையானாலும், செய்கையானாலும், நம்முடைய யோசனைகள் ஆனாலும், எண்ணங்கள் ஆனாலும், எதுவாய் இருந்தாலும் அது கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்குள் ஏற்படுகிற காரியம்தான் உண்டாயிருக்க வேண்டுமே தவிர நாம் என்ன பண்ணக்கூடாது, அந்த உலகத்தின் மனுஷரை போல செய்துவிடக்கூடாது, உலகத்தின் மனுஷரை போல நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வி நமக்கு முன்னாடி இருக்கு. நான் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறேனா? ஒருவேளை இஷ்டம் போல வாழ்கிறேனா? சங்கீதம் 128 நம்ம வாசிப்போம் எப்பொழுதுமே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் இவ்விதமான ஆசீர்வாதத்தெல்லாம் பெறுவான். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் முதல் வசனங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், துணிகரமாக எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டாங்க, செய்வதற்கு ஈடுபட மாட்டாங்க. ஐயோ இது எப்படி நான் செய்வது? எப்படி யோசேப்பு பயந்தான்ல? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு உள்ளத்துக்குள்ள இருந்ததுனால தான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் எப்படி உடன்படுவேன்? இவ்வளோ பெரிய தவறை நான் எப்படி செய்வேன்? இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் எப்படி செய்வேன்? இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் எப்படி செய்வேன்? நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவள் என்று சொல்லி காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் அந்த கிருபை என்ன பண்ணுதான், அவ்வளோ பெரிதாக இருக்கிறதாம். எவ்வளவு சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய கிருபை. ஆனால் அந்த கிருபை எப்படி இருக்குது, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது நம்மோடு மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது பாருங்கள், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் உண்டு, அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்படுகிற பொழுது நாம் மாத்திரமல்ல, அவருடைய கிருபை நம்மேலும், நம் பிள்ளைகள் மேலும், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கா? ரொம்ப சாதாரணமான காரியத்தை தான் கர்த்தர் அந்த நாளில் கொடுத்துருக்காங்க. மிக சிறிதான காரியம், ஆனால் அது பெரியவைகளாய் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமா என்று சொல்லி தான் யோசிக்க வேண்டும். ஒருவேளை ஆயத்தம் பண்ணி, இது நேற்றைய தினத்தில் உள்ள செய்தி, இன்றைக்கி ஆயத்தம் பண்ண செய்தி வேறு, அதற்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும். இந்த நாள் நம்ம கேட்ட மூன்று காரியம் நினைவில் இருக்கும்ல. ரொம்ப எளிமையான காரியம்தான், மிக சுலபமான காரியத்தை தான் பார்த்தோம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவர்களாக நாம் இருக்கணும். காலைதோறும் அவருடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது. காலையில் எழுப்பி நாம் என்ன பண்ணணும், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவருக்கு பயந்து இருக்கிறவர்களாக இருக்கிற பொழுது அவருடைய கிருபை நமக்கு பெரிதாக இருக்கிறது. அது நமக்கு மட்டும் இல்லைங்கிறத நினைவு வைத்துக் கொள்ளுங்க. நான் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறதுனால ஒருவேளை சில இடர்பாடுகள் வரலாம், சில கஷ்டங்கள் வரலாம், சில குறைவுகள் வரலாம். அதை பார்த்து கொண்டு கர்த்தருக்கு பயப்படாமல், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களாக இராமல், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற பொழுது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஸ்தோத்திரம். வசனத்தை பார்க்குறோம், மனைவி ஆசீர்வதிக்கப்படுவாள், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். அது அநாதியா என்றென்றைக்கும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா அந்த கிருபைகளை பலனையும் கர்த்தரும் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுப்பார். அந்த மூன்று காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாமா? நம்முடைய கிருபை யாருக்கெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறாராம்? கர்த்தரை நம்பி இருக்கிறவன் எல்லாரும் சொல்லலாம். அப்பதான் நினைவில் மைண்டில் வச்சுக்க முடியும். கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். ரெண்டாவதாக காலைதோறும் அவரை விசாரிக்கிற, காலைதோறும் அவரை பார்க்கிற, காலைதோறும் அவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, அவர் யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ அவர்களுக்கு அவருடைய கிருபை காணப்படுகிறது. மூன்றாவதாக கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை எல்லாருக்கும் தெரிந்த வசனம், எல்லாரும் நாம் சேர்ந்து சொல்லலாமா? 2 கொரிந்தியர் 12ஆவது அதிகாரம் 9வது வசனத்தை எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் தம்முடைய பலத்தினால் நம் ஒவ்வொருவரையும் இடைகட்டுவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம். கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கொடுப்போம். இவரே உங்க கிருபை இல்லாம ஒண்ணும் முடியாது. கிருபை வேணும்,
உங்க கிருபை வேணும். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, மாறாத கிருபையே கிருபையே, ஹல்லேலூயா, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இந்த கிருபைக்காய் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறவருடைய பிள்ளைகள் மேல் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஆமென். ஆகவே அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். காலைதோறுடைய கிருபைகள் எப்படி இருக்கிறது? புதியவைகளாய் இருக்கிறது. இந்த புது கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எல்லாம் புதிதாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? அதுபோல அவருடைய கிருபை அதை விட ஆமென் நமக்கு புதிதாய் கிடைக்கிறது. புது கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாடும் பொழுது காணிக்கை செலுத்தி கர்த்தரை மையப்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. சொல்லுவோம், கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. சொல்லுவோம், சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. சொல்லுவோம், கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபைக்காய் சோதரம் பண்ணுவோமா? கிருபைக்காய் சோதரம் பண்ணுவோம். எல்லாரும் சோதரம் பண்ணலாங்க. கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும். ஆமென். சூழ்நிலைமைகள் மாறும் பொழுது, ஆமென், சோர்வுகள் வரும் பொழுது, தோல்விகள் ஏற்படும் பொழுது சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, உங்க கிருபை வேணும். என்ன சொல்லணும்? உங்க கிருபை வேணும்ப்பா. உங்க கிருபை இருந்தா போதும். இந்த கிருபை எனக்கு வேணும் கேட்கணும். ஹல்லேலூயா. இந்த கிருபை இருந்தா வெற்றி, ஜெயம், ஆசீர்வாதம், விடுதலை, ஆமென், தெய்வீக சுகம்
எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய கிருபை மாத்திரம் ஹல்லேலூயா இருந்தால் போதும். ஹல்லேலூயா. Thy grace is sufficient for thee. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன கர்த்தர் இந்த கிருபையினால் நம்மை நிறைத்து இந்த மாதம் முழுவதும் இந்த வாழ்நாளெல்லாம் அற்புதமாய் நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு முறை கரங்கள் உயர்த்தி கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரன் ஸ்தோத்திரன் ஸ்தோத்திரன். எல்லாரும் ஒருவர் அமைதியா இல்லாம நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை கடைசியிலேருந்து எல்லாரும் ஸ்தோத்திரன் ஸ்தோத்திரன் ஸ்தோத்திரம். கிருபை வேணும்னா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகட்டும். ஓ ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை வேளைக்காக ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ எவ்வளவு உயரமோ அவ்வளவாய் ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் எவ்வளவு புதிதாய் இருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலம் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. இந்த கிருபை இருந்தால் எங்களுக்கு போதும். இந்த கிருபை தான் எங்களுக்கு வேணும். கிருபை இல்லாமல் நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, வாழ முடியாது. இந்த கிருபை இல்லாமல் நாங்கள் ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட முடியாது. எங்களுடைய ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் பெறுவதற்கு உங்கள் கிருபை வேணும். இந்த கிருபையினால் இந்த கால்வெளியில் எங்கள் எல்லாரையும் நிரப்புறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருவிருந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பயபக்தியோடு வந்து நம்முடைய பந்தியிலே பங்கெடுத்து ஆசீர்வாதம் பெறட்டும். ஜெபம் கேட்டீர் உமக்கு நன்றி. உழைத்து நேசித்து பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளையும் தசமபாக காணிக்கைகளையும் ஸ்பெஷல் ஆஃபரிங்ஸ் அனைத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உழைத்து நேசிக்கிற ஜெபிக்கிற உழைக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. சபையில் இருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஊழியக்காரர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஜெபம் கேட்டீர் உமக்கு நன்றி. பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறவர்கள் நல்ல சுகமடையணும். காலை ஆராதனைக்கு வர முடியாமல் போனவர்கள் மாறையாவது வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். அப்படியே உட்காருவோமா? விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்று நாய் உன்னை மாற்ற விலையாக இதனரே. விலையேற பெற்று உன்னை மாற்ற விலையாக இதனரே. கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கும்படி ஆயத்தமாயிருக்கிறவர்கள் தெய்வ பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் பங்கெடுத்துக் கொள்வோம். அதற்கு முன்பாக வாசிக்கப்பட வேண்டியதான வேத பகுதியை பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். அதைத் தொடர்ந்து கல்வாரி பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுத்துக் கொள்வோம். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு
தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமென். ஹalleluya, praise the Lord. எல்லாரும் சேர்ந்து கல்வாரி பாடலை பாடலாமா? கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே, கர்த்தரேசு மருணக கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தரேசு மருணக கஷ்டங்கள் சகித்தாரே. ஏற பெற்ற திருரத்தமே அவர் இலாவில் பாயுதே, ஏற பெற்றோராய் உன்னை மாற்ற நிலையாக இந்தனரே, ஏற பெற்றோராய் உன்னை மாற்ற நிலையாக இந்தனரே. வெள்ளியோ இன்னும் அன்பு வைத்தேன் தன் ஜீவனை ஏற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, ஏற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இந்தனரே. ஏற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ ஈவன்று இணையாகுமோ, அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை தானே. ஆமென். அன்னையினும் அன்பு தன் ஜீவனை தானே. பாடுவோம். ஏற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, ஏற பெற்றோனாய் உன்னை இந்தனரே. ஏற பெற்றோனாய் உன்னை மாற்ற இந்தனரே.
சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாதகன் மங்கா வாழ்வழிக்கவே தொங்குகிறார் பாதகன் மங்கா வாழ்வழிக்கவே. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. பாடுவோம். தொங்குகிறார் பாதகன். ஹல்லேலூயா. Praise the Lord. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவனை மாத்திரம் மன்னவாவும் தயவே. மண்ணில் அவனை மாத்திரம் மன்னவாவும் தயவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் நில்லவனை மாத்திரம் மன்னவாவும் தயவே. மண்ணில்லவனை மாத்திரம் மன்னவாவும் தயவே. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற விலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. பாடுவோமா? விலையேற பெற்ற திருரத்தமே அவர்
நின்று பாயுதே. இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக இந்தனரே. இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக இந்தனரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ ஈவன்பு இணையாகுமோ. அன்னையினும் அன்பு தன் ஜீவனை தாரே. அன்னையினும் அன்பு தன் ஜீவனை தாரே. ஹல்லேலூயா. இல்லையேற பெற்ற உணர்ந்து பாடும் நின்று Praise the Lord. இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக இந்தனரே. இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக இந்தனரே. கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தரே வாருன கஷ்டங்கள் சகித்தார். எழுந்து நின்று பாடுவோமே. கர்த்தரே வாருன கஷ்டங்கள் சகித்தாரே. உணர்ந்து பாடுவோம். விலையேற பெற்ற திரு வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை கவரே நன்றியை நன்மை செய்தவரே. நல்லவரே நன்மை நன்றியா. கைகளை உயர்த்துவோம். நல்லவரே உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி நல்லா ஆராதிக்கலாம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கே.
உமக்கே. இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கிருபை பெருகணும், துதிப்போம், நல்லா துதிப்போம். ஒரு கிருபை பெருகணும், துதியினால இந்த கிருபை பெருகட்டும். நல்லா துதிப்போம், ஆராதிப்போம். ஆலயத்தில் மாத்திரம் இல்லை, ஆமென், வீட்டிலையும் நல்ல குடும்பமாக உட்கார்ந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஆராதிங்க. வருஷத்தினுடைய முடிவு நாட்களுக்கு வந்து விட்டோம். இந்த வருஷத்தை நல்ல சந்தோஷமாக முடிக்கணும். புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது மிகுந்த மனமகிழ்ச்சியோடு பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா. உடைய கிருபையினால கர்த்தர் நம்மை நிரப்பி நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையை குறித்து நாங்கள் தியானித்தோம். கிருபை இல்லாமல் நாங்கள் வாழவே முடியாது. கிருபை எங்களுக்கு வேணும், கிருபை வேணும்ப்பா. கிருபை இல்லாமல் ஒருவரே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. கிருபையினால் எங்களை நிரப்புங்க. கால வேளையிலும் கூட உம்மை தேடுகிற உடைய பிள்ளைகள், அதிகாலமே உம்மை தேடுகிற உடைய பிள்ளைகளுக்கு புதிய கிருபையை நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர்கள். அனுதினமும் இந்த பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்க்கட்டும். புது கிருபைகளினாலே பிள்ளைகள் தங்களை நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொழுதும் இந்த ஆராதனை ஆசீர்வதித்த கர்த்தர் தொடர்ந்து மாலை ஆராதனை ஆசீர்வதிங்க. உமது அடியார்களை சமாதானத்தோடு அனுப்புவீராக. மீண்டும் நாங்கள் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் காணும் மட்டும் கிருபையுள்ள பராமரிப்புகள் வைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்கு வந்த உமது அடியார்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்டு போன தடைகள் நீக்கி மாலை ஆராதனை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனைகள் ஆசீர்வாதமாக இருக்கிற மாதம் முழுவதும் ஞாயிறு ஆராதனைகள், ஆமேன், அதிகாலை ஆராதனைகள், தேசத்திற்கான ஜெபங்கள், ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அவரவருடைய சகல பிரயாசங்களில் கர்த்தர் ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணுவீராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நீதிமான் பனையை போல செழித்து வளருவான், ஓங்கி வளருவான் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அடியார்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் மிக்கும் சகவாசம், சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. 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 அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே பாடுவோம். ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 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 God bless you. God be with you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். God be with you and God bless you. ஆமென். 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 ஹல்லேலூயா. Praise the Lord.